உங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு உறவு. அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கசின் பிரதர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அக்கா தங்கையா இருந்தாலும் சரி, கசின் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க உங்கள விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு உங்க ஒரு அடி விலகுனாங்கன்னா, 10 அடி நீங்க தள்ளி நில்லுங்க. நீங்க என்னதான் குடுத்தாலும் சரி, என்னதான் பேசினாலும் சரி, அந்த விலகணும்னு நினைக்கிற உறவை என்னைக்குமே தக்க வச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த உதவி பண்றது, பண விஷயமாகட்டும், ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு சமயம் நீங்க தேர்ந்தெடுத்து அதை நிறுத்தி பாருங்க. அந்த நிறுத்தி பார்க்கும் போதுதான் தெரியும் நம்ம கூட உண்மையான அன்போட பழகுறாங்களா, இல்ல நம்ம பணத்துக்காகவும் நம்ம செய்யற உதவிக்காகவும் பழகுறாங்களான்னு நிச்சயம் தெரிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொந்த பந்தங்களே வேணாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், எனக்கு யாருமே வேணாம், இங்க இருந்தோ குதிச்சு அப்படியே முளைச்சு வந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பா திருத்தவே முடியாது. நீ எனக்கு வேணாம், உன்னுடைய உறவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க என்னதான் மலையே பேர்த்தெடுத்து கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, அழுது உருண்டு புரண்டு அழுதாலும் சரி, எதுவும் நடக்க போறது இல்ல. ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறதை விட்டுட்டு, அழுகிறத விட்டுட்டு, தயவு செய்து முதல் வேலையா அவங்கள விட்டு விலகிருங்க.